ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதில் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் இருக்கு. 6, 7, 8 வாசிங்க. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. போதும். இன்னைக்கு உலகம் பூராவும் ஒரு விழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி. அது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த அந்த நாள், ஈஸ்டர் பண்டிகை. இந்த முழு உலகத்திலும் எல்லா கிறிஸ்தவ நாடுகளிலும் உயிர்த்தெழுந்த அந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. நம்முடைய நாடுகளில் இருக்கிற பிரதமர் கூட அது வாழ்த்துகள் தெரிவித்திருந்தார். இயேசு கிறிஸ்துடைய தியாகத்துக்கும் அவருடைய ஒப்பற்ற அந்த தியாகத்துக்கு நான் தலை வணங்குகிறேன் என் சகோதர தத்துவத்தும் அவருடைய தியாகத்தெல்லாம் முன்பாக நான் தாழ்த்துகிறேன் என்று சொல்லி இந்தியாவுடைய பிரதமர் கூட சொன்னார். இன்றைக்கி முழு உலகமும் இயேசு கிறிஸ்துவிய தியாகத்துக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி தலை வணங்குகிறது முழு உலகம். ஆனால் இந்த முழு உலகத்திலேயும் இயேசுவானவர் 2000 வருடத்துக்கு முன்பாக பிறந்தார். அவர் அவமானப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்ற நிகழ்வு எல்லாருக்கும் வெளிப்படையாய் தெரிந்த நிகழ்வு. ஆனால் இந்த வசனத்தை என்ன வாசிக்கிறோன்னாக்கா, 7வது வசனம், உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதாவது இந்த முழு உலகமும் உண்டாகுவதற்கு முன்பதாக, அண்ட சராசரமும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய மனதுல ஒன்று இருந்தது. என்ன இருந்ததுன்னா, நாம் பூமியை சிருஷ்டிக்கப்பட பண்ண போறோம். அப்படி சிருஷ்டிக்கப்படும் போது மனுஷனை சிருஷ்டிப்போம். அதுக்கு முன்னாடி பிசாசு சிருஷ்டிக்கப்படுகிறான். பிசாசு அவன் பெருமை கொள்ளும் போது கீழே தள்ளப்படுகிறான். அவன் கீழே தள்ளப்பட்ட உடனே அவன் மனுஷர் உண்டாக்கும் முடியாது. அவன் ஏதேனில் அவன் இருக்கிறான். ஆனால் அவன் பெருமை நிமித்தம் தேவன் அவனை அங்கிருந்து அவனை அப்புறப்படுத்துகிறார். 2வதாய் மனுஷனை அந்த ஏதேனிலே வைக்கிறார். தேவன் அவளோடு உலாவுகிறார். இப்படி காரியங்கள் நடப்பிக்கும் போது இந்த மனுஷர்கள் தன்னுடைய வாழ்க்கை கெடுத்து கொள்ளுகிறார்கள். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய வாழ்க்கையை குழப்பிக் கொள்ளுகிறார்கள். இந்த நிகழ்வெல்லாம் பரலோகத்திலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக இந்த நிகழ்வெல்லாம் அவர்கள் பார்க்குறாங்க. ஆனால் உலகம் உண்டாவல, இன்னும் மனுஷனும் உண்டாவல. ஆனால் பிதாவுடைய மனதில் ஒன்று இருந்தது. இந்த மனுஷர்கள் பாவம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை குழப்பிக் கொள்வாங்க, இந்த மனுஷன் கெட்டு போவாங்க. இப்படி கெட்டு போகும்போது இந்த மனுஷர்களுக்கு பாவத்திலிருந்து இவங்களுக்கு விமோச்சனம் வேணுமே, விடுதலை வேணுமே. இதுக்கு யாரு போவா? நமது காரியமா யாரு போவா? நான் சொல்றது கவனமா நீங்க மனதில் வைத்துக் கொள்ளணும். இந்த பூமி உண்டாகல, நீங்களும் நானும் உண்டாகல, அண்ட சராசரமும் உண்டாகல.
ஆனா அவருடைய மனதுல இந்த 2025ஆம் ஆண்டுல சேட்டுன்ற ஒருத்தன் பிறப்பான். அவன் இந்த கிராமத்துல பிறப்பான். அவன் பிறந்து தன்னுடைய வாழ்க்கைய அவன் கெடுத்துக் கொள்ளுவான். இப்படி கெடுத்துக்கொண்டு அவன் தன் வாழ்க்கையை வாழும் பொழுது, அவன் இந்த பூமியில அவன் தன் வாழ்க்கையை குழப்பிக் கொண்டிருக்கும் போது, அவன் பாவத்தினுடைய அகோரத்தில் பிடிபட்டிருக்கும் போது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அவனுக்கு நான் விமோச்சனமும் அவனுக்கு விடுதலையும் கொடுப்பேன் இந்த காலகட்டத்துல சொல்லி, நான் உண்டாகல, இந்த உலகம் உண்டாகல. ஆனா ஆதியிலேயே தேவனுடைய மனதுல இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு போகணுங்கிற ஒரு திட்டம் இருந்தது. அப்ப பிதா கேட்கிறாங்க, இந்த சேட்டு பாவம் செஞ்சு நரகத்துக்கு போவானே, அவனுக்கு என்ன செய்யறதுன்னு குமாரன் என்ன சொல்றான்னா, நான் போறேன், இந்த பூமிக்கு நான் போறேன், என்னுடைய மகிமையெல்லாம் நான் விட்டுடுறேன். பிதாவுக்கு சமமா இருந்தாங்களே எல்லாத்தையும் அங்கே விட்டுடுறாங்க. இந்த மனுஷன் நான் போறேன் இந்த பூமிக்கு. யார்? இந்த ஒருத்தனுக்காக. இங்க உட்கார்ந்து இருக்க உங்களுடைய ஒருத்தனுக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி பூமிக்கு வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக பிதாவும் குமாரனுக்கும் பசுத்த ஆவியானவருக்குள்ள ஒரு உடன்படிக்கை இருந்தது, உடன்பாடு இருந்தது. இதை நன்றாய் மனதில் நீங்களும் நானும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ இயற்கையா ஏதோ தற்செயலா ஏதோ ஒன்று நடந்ததெல்லாம் நினைக்க வேண்டாம். நீங்களும் நானும் பிறப்போம், நம்முடைய வாழ்க்கையை குழப்பிக் கொள்ளுவோம். இந்த பூமியில ஏன் பிறந்தோம், எதுக்காக வாழணும்ன்ற கேள்வியோடு இருப்போம். இப்படி இந்த பூமியிலே வெறுப்போடும் தத்தளிப்போடும் இந்த பூமியில வாழ்வோம். இதுக்கெல்லாம் விமோச்சனமாய் என்னுடைய குமாரன் நான் அனுப்புவேன். என் குமாரன் மூலமாய் உங்களுடைய பாவத்துக்கு, உங்களுடைய குழப்பத்துக்கு, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க குழப்பிக் கொண்ட எல்லா விதமான மதீனத்துக்கும் முட்டாள்தனத்துக்கும் என் குமாரன் விமோச்சனமாய் வருவார். நீ போறியாப்பா? இதா கேட்கிறாங்க. போறேன், நான் போறேன், பூமிக்கு போறேன். நீ பூமிக்கு போனீனா நிந்த சுமக்கணுமே, அவமானங்களை சுமக்கணுமே, உன்னை காரி துப்புவார்களே, கன்னத்தில் அடிப்பார்களே, துணியினால் முகத்தை மூடுவார்களே, உன் முதுகை நிலத்தை உழுவது போல உழுவார்களே, உன் தாடி மயிரை பிடித்து இழுப்பார்களே, தலையிலே முற்கிடம் சூட்டப்படுவார்களே, உன்னை அரை நிர்வாணம் ஆக்குவார்களே. சம்மதமா மகனே? இந்த சேட்டுக்காக அதை நான் சகிக்கிறேன். உங்க ஊருடைய பேரையும் இட்டுக்கொள்ளணும். இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னா, இந்த உலகம் நீங்களும் நானும் பிறக்கிறதற்கு முன்பதாக, நம்முடைய ஆதி தகப்பன் உண்டாததற்கு முன்பதாக. அதை தான் இங்க வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் சொன்னாக்கா, 7ஆம் வசனம், உலக தோற்றத்திற்கு முன்னே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க உட்கார்ந்து இருக்க ஊருக்கு நான் சொல்லுகிறேன், அழிந்து போற பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் எத்தனை பேர் வந்தான் போனா, இப்ப இருக்கிறான், நாளைக்கு அவன் இல்லாம போவான். ஆனா நம்முடைய ஆண்டவரோ இருந்தவர். இயேசு இருந்தவர், அவர் இருக்கிறவர், அவர் என்றென்றைக்குமே இருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் அவரோடு வரும்படிக்கு, அவரோடு இருக்கும்படிக்கு முன்கூட்டியே அவர் தீர்மானித்துதான் அவர் இந்த பூமிக்கு வந்தாங்க. காலங்கள் நிறைவேறின போது ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவராகிய இயேசு இந்த பூமியிலே மனுஷனாய் வந்தாங்க. தேவ தத்துவத்தின் பரிபூரணத்தெல்லாம் அங்கேயே வச்சுட்டாங்க. எங்க? பரலோகத்திலேயே இறக்கி வச்சுட்டாங்க. இங்க சாதாரண ஒரு மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்தாங்க. அவர் தேவருக்கு சமமா இருந்தாங்க. ஆனா இந்த பூமிக்கு வரும்பொழுது உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்யறதுக்கு, ஒரு எறும்புக்கு உதவி செய்ய யானை வர முடியாது. அந்த யானை என்னவா மாறுச்சுன்னா எறும்பா மாறினது போல, என்னை போல மாம்சமும் இரத்தம் உடையவராகிய இயேசு இந்த பூமியில அவரும் 100% மனுஷனாய் ஒரு ஸ்திரீயை தெரிந்து கொண்டு அந்த ஸ்திரீயின் வயிற்றிலே அவர் அவதரித்தார்.
நல்ல செய்தி. தேவதத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் பரலோகத்தில் வைத்துட்டு மனுஷனாய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தாங்க. ஏன்? நீங்களும் நானும் வாழ்க்கையை குழப்பி கொண்டோம். நீங்களும் நானும் இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையை சலித்து ஏன் வாழணும், எதுக்காக வாழணுங்கிற எண்ணம் இருந்தது எனக்கு. இயேசு என்ற ஒரு நபர் எனக்காக அவர் பலியானது நிமித்தம் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வந்தது. என் பாவத்தில் இருந்து ஒரு விமோசனம் வந்தது. எனக்கு தைரியம் வந்தது. இதெல்லாம் எது நிமித்தம் என்றால், கல்வாரி சிலுவையிலே தேவனுடைய குமாரன் அங்கே இரத்தம் சிந்தின நிமித்தம், காரி துப்பப்பட்டது நிமித்தம், அவமானப்படுத்தப்பட்டது நிமித்தம் என வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வந்தது. இதெல்லாம் தேவன் நம் மீது வைத்த இரக்கத்தின் நிமித்தம் தம்முடைய செல்ல மகனை, தன் மடியில் உள்ள செல்ல மகனை நம்ம ஒவ்வொருவருக்காகவும் பாளையத்துக்கு புறம்பாய் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்தார். எப்போன்னா, இந்த உலகம் உண்டாருக்கு முன்னாடியே அவருடைய மனதில் இருந்தது. நிறைய வசனங்கள் இருக்குது. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே, உலகம் உண்டாருக்கு முன்னாடியே நீங்க தீர்மானிச்சீங்களேப்பா. இயேசு கடைசியா இந்த பூமி விட்டு போகும்போது பிதாவிடத்துல பேசுவார். யோவான் எழுதின சுவிசேஷன் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். மறுபடியும் நம்ம இங்க வரலாம். யோவான் எழுதின சுவிசேஷன் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷன் புஸ்தகம். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். என்ன எழுதியிருக்காக்கா, உலகம் உண்டாதற்கு முன்னையே உங்களுக்கும் எனக்கும் ஒரு டீலிங், ஒரு கான்ட்ராக்ட், ரெண்டு பேருக்கும் ஒரு உடன்பாடு இருந்ததே, அது இப்போ அது நிறைவேற போகுது. எப்போ? இந்த உலகம் உண்டாருக்கு முன்னையே பரலோகத்தில் இருக்கும்போது நம்ம ரெண்டு பேருமே பேசிக்கிட்டோமே, ஒரு டீலிங் இருந்துச்சே, அது இப்போ நிறைவேற போகுது. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே, சிலுவையில இவர்களுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. ஞாபகப்படுத்துகிறார். யாருக்கு? பிதாவிட்ட அந்த செய்தியை குமாரன் சொல்றாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வருஷா வருஷம் கிறிஸ்துவ பிறப்போ, வருஷா வருஷம் ஈஸ்டரோ, வருஷா வருஷம்லாம் இல்லை. தேவன் ஒரு தடவை இந்த பூமியில பிறந்தாங்க, ஒரு தடவை மரித்தாங்க, ஒரு தடவை உயிரோடு எழுந்தாங்க. இன்னைக்கு பிதாவுடைய வலது பாசத்துல இயேசு வீட்டி இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர், நம்ம ஆண்டவர் வருஷா வருஷம் பிறந்து வருஷா வருஷம் சாவரவர் இல்லை. நம்முடைய ஆண்டவர் நித்திய 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 காலமாக இருக்கிறவர். ஆகினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுடைய மரணமும் இயேசுடைய உயிர்த்தெழுதலும் பிதாவுடைய மனதிலே இந்த உலகம் உண்டாருக்கு முன்னாடியே இருந்தது. கிறிஸ்தவத்துடைய மைய பகுதி என்னன்னு சொன்னா, இயேசுவானவர் இந்த பூமியிலே மரித்ததும் இயேசுவானவர் உயிரோடு எழுந்ததும் கிறிஸ்தவத்துடைய மைய பகுதி. பிசாசு இந்த நடு மைய பகுதியை எடுப்பதற்கு ஆதி காலம் முதற்கொண்டே அப்பிசாசு தம்முடைய வாழ்க்கையை வைத்து கொண்டு அவன் பிரயாசப்படுகிறான். அந்த நாட்கள்ல அண்ணா, காய்பா, பிரதான ஆசாரியர்கள் அவர்கள் ஆரம்பிச்சாங்க, இயேசு உயிரோடு இல்ல, அவங்க சீஷர்களை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க. அப்பயே ஆரம்பிச்சாங்க. இன்னொரு மதத்தினர் சொல்றாங்க, இயேசுவை யாரும் கொல்ல முடியாது, அவர் தேவன் தான், அவர் அப்படியே சிலுவையில் இருந்தபடி அப்படியே போயிட்டாரு, அவருக்கு மேல வேற ஒருத்தவங்க சிலுவையில அறையப்பட்டாங்க சொல்லி வேறொரு மதம் சொல்லுது. ஆனா கிறிஸ்தவத்துடைய மையப்பகுதி, இயேசு எனக்காய் சிலுவையில் அறையப்பட்டார். அத்தோடு இல்ல, வானமண்டலம் உள்ள பொல்லாத ஆவிகளும் சேனைகளுடைய எல்லா அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அங்கே பிசாசுடைய தலையை அவர் நசுக்கினார். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை குழப்பி கொண்ட உடனே தேவன் அவங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை சொல்றார். என்ன வாக்கு தத்துவம் சொன்னாக்கா, உடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சுல, உடைய வாழ்க்கை குழம்பி போயிடுச்சுல, இப்போ தேவனுடைய மகிமை ஒன்னொட்டு போயிடுச்சு இல்ல, தேவனுடைய பிரசனம் ஒன்னொட்டு போயிடுச்சு இல்ல, நீ இப்ப நிர்வாணியா தெரியுதுல உன் கண்ணுக்கு, இப்போ நீ அனாதையா தெரியுறீல்ல, இப்போ நிர்கதிய பாணியா நிக்கிற, நீ
கைவிடப்பட்டவனா நிக்கிறீல, ஆனா உனக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை உண்டுனா, ஒருத்தர் வருவார், ஒருத்தர் வருவார். அவனுக்கு சொன்ன வார்த்தை, ஒருத்தர் வருவாரு. அது ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் ம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் ம். பகை உண்டாக்குவேன். ம். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ ம். அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ம். யாரு? அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் வருவார். ஆதாமே, ஏவாளே, உன் வாழ்க்கையை குழப்பிக்கிட்டீங்களா? உன் வாழ்க்கை சிக்குழுந்த நூல்கண்டு போல ஆயிடுச்சுல. அநேக சமயங்கள் நம்முடைய வாழ்க்கை என்னாச்சுன்னா சிக்குழுந்த நூல்கண்டு மாதிரி ஆயிடும். சிக்குழுந்த நூல்கண்டு, அதாவது கண்டுல சுத்தி இருக்கிற நூல்கண்ட சமயத்துல சிக்குழுந்துட்டுனா அதை மறுபடியும் எடுத்து சுத்தவே முடியாது. நமக்கு தெரியும், அது அப்படியே கசங்கி போயிடும். சிலருடைய வாழ்க்கை சிக்குழுந்த நூல்கண்டை விட மோசமாயிடும். அதுக்கு என்ன செய்யறதுன்னா, அதை திரும்ப எடுத்து சுத்த முடியாது. அந்த நூல்கண்டை தூக்கி எறிய வேண்டியது தவிர வேற ஒண்ணும் இல்லை. கெட்டு போனதை ரட்சிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய மகன் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாவா? வாசல் எழுதி வச்சிருக்கோம் இல்லையா ஒரு வசனம், கெட்டு போனில் ரட்சிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் இந்த பூமிக்கு வந்தாங்க. அந்த கெட்டு போனல ஒருத்தன் தான் நீங்களும் நானும். அந்த முழு உலகம் ஒத்துக்கிறது இல்லை. கெட்டு போயிட்டேன்னு இந்த உலகம் என்ன பண்றது இல்ல, ஒத்துக்கொள்றது இல்லை. இந்த முழு உலகம் கெட்டு போய்விட்டது. ஆனா ஒருத்தன் கூட ஒத்துக்கல நான் கெட்டு போயிட்டேன்னு. யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில கெட்டு போயிட்டேன், நான் நல்லா இல்லை ஒத்துக்கிறோமோ அவர்களுக்கு தேவன் நம்முடைய குமாரன் சிலுவையிலே சம்பாதித்து வைத்த இந்த விலையேறப்பட்ட அந்த ரட்சிப்பு, அந்த நீதி, சந்தோஷம், சமாதானம், ஆறுதல், நித்தியம், பரலோகம், இதெல்லாம் அவர்களுக்கு இலவசம். இலவசம். ஒரே தகுதி என்ன தெரியுமா? நான் கெட்டு போயிட்டேன், கெட்டுட்டேன் என்று ஒத்துக்கிறவள் யாரோ அவள் எல்லாருக்குமே அவர் சம்பாதித்து வைத்த எல்லா சொத்தும் அவர்களுக்கு உரியது. இன்னைக்கு இந்த உலகம் தரித்திரமா அலைஞ்சிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? நான் நல்லா தான் இருக்கேன், நான் பாவம் செய்யலன்னு இருக்கு. ஆனா கெட்டு போயிட்டேன்னு ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் யாரோ அவருக்கு பரலோகத்தின் சொத்து அவர்களுக்கு இலவசம். இலவசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமி நாட்கள்ல தேவனுடைய மனதுல நீங்களும் நானும் இருந்தோம். மறந்து போக வேண்டாம். சொல்ல நிறைய இடங்கள்ல இருக்குது. எபேசியர்ல சொல்லுவார், உலக தோற்றுவதற்கு முன்பாக வாசிக்கிறோம். அதாவது எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், எபேசியரின் புத்தகம் 1ஆவது அதிகாரம் திருப்பிக் கொள்ளும். எபேசியரின் புத்தகம் திருப்பிக் கொள்ளும் 1ஆவது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிங்க. தமக்கு முன்பாக ம். நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். எப்ப முன்குறித்தாராம்? இந்த உலகம் உண்டாருக்கு முன்னாடியே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துடைய இளைய சகோதரனாய் இளைய சகோதரியா இருக்கும்படிக்கு அவர் ஏற்கனவே பிதா முன்குறித்திருக்கிறார். சுவிகார புத்திரன் ஆகும்படிக்கு. எவ்வளவு நல்ல செய்தி! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து ஏதோ உயிர்த்தார் சொல்லி பண்டிகை கொண்டாடுகிறது போல இருக்க வேண்டாம். நாம் அர்த்தமுடையவர்களாய், அதாவது ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் இந்த பூமியின் நாட்கள் எல்லாம் என்னை போல மாம்சமும் இரத்தமுடையவராய் இந்த பூமிக்கு வந்தாங்க. ஏன்? எனக்காக இந்த பூமிக்கு வந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, என்னுடைய பாவத்துக்கு ஒரு விமோச்சனம். என் பாவம் என்னை ஆட்டி படைக்குது. இந்த கண்ணு அடங்க மாட்டேங்குது, இந்த நாக்கு அடங்கல, சிந்த அடங்கல, இருதயத்துல கபடும் வைராக்கி நிரம்பி இருக்கு. ஆண்டவரே, சுத்த பார்வை, சுத்தமான நாவு, சுத்த இருதயம்,
இயேசுவின் சிந்தை. இதுக்கெல்லாம் மாதிரியா தன்னுடைய மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு அந்த குமாரன் மூலமாய் நீங்களும் நானும் கெட்டு போன இந்த வாழ்க்கையில குமாரனை பார்த்து சரி செய்து கொள்ள. எப்போ கண்ணாடியை பார்த்து நம்ம சரி செய்கிறோமோ, ஊருக்கு போறோமா கண்ணாடியை பார்ப்போம் இல்லையா? கண்ணாடியை பார்த்து தலை களைஞ்சிருக்குதா, முகத்துல கருப்பு இருக்குதா, என்ன இருக்குன்னு சரி செய்துக்கிறோமா? நான் இயேசுவை பார்த்தேன்னா நான் சரி செஞ்சுக்குவேன். இயேசுவை பார்த்தா ஐயோ உண்மை மாதிரி பார்க்கல, உண்மை மாதிரி பேசல, உண்மை மாதிரி நடக்கல, அவர்தான் சுவீகார புத்திரர், அவர்தான் என்னுடைய மூத்த சகோதரர். இளைய சகோதரனாய் இளைய சகோதரிகளாய் நீங்களும் நானும் வாழும்படிக்கு தேவன் தம்முடைய முதல் குமாரனை இயேசு இந்த பூமிக்கு அனுப்பினார். இப்படி ரட்சிப்பு விலையேறப்பட்ட இந்த பூமிக்கு வந்தது சாதாரணமாய் வரல. அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, காரி திப்பப்பட்டார், அவமானிக்கப்பட்டார். இந்த அவமானம் இப்படிதான் ரட்சிப்பு வந்தது தவிர சாதாரணமா இல்லை பிரியமானவர்களே. அதனாலதான் உங்க ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருங்க. அதே மாதிரி இந்த பூமியில உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் இருக்குது இந்த பூமியின் நாட்கள்ல. அதனால நம்ம நீதிமானாய் மாறும். பாவத்துக்காக அவர் மரிக்கிறார், இன்னொன்னு நான் நீதிமான ஆவத்துக்காக அவர் உயிரோட எழும்புறார். எப்படி ஒரு காசுல ரெண்டு பக்கம், நாணயத்துடைய ரெண்டு பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் அந்த நாணயத்துல அந்த பணத்துடைய மதிப்பு இருக்கும். இது 10 ரூபாய் 5 ரூபான்னு நம்பர் போட்டு நாணயத்துடைய ஒரு பக்கம் இருக்கும். அந்த நாணயத்துடைய அடுத்த பக்கம் என்னன்னாக்கா நம்முடைய இந்திய நாட்டினுடைய முத்திரை அந்த நாணயத்தில் இருக்கும். ஒன்று நாணயத்துடைய மதிப்பு ஒரு பக்கம், இன்னொன்று நாணயத்தினுடைய இந்திய நாட்டு நாணயம்தான். இந்திய நாட்டுடைய கவர்னர், இந்திய நாட்டுடைய பேங்க் தான் இதை வெளியிட்டதுன்னு சொல்லி அவர்கள் ரெண்டுமே அதுல இருக்கும். ரட்சிப்பும் அதே போலதான். என் ஆண்டவர் எனக்காக மறிச்சிங்க, மறந்து போகவே கூடாது. என் ஆண்டவருடைய கல்லறை திறந்து இருக்கு, என் ஆண்டவர் உயிரோட எழுந்தாங்க, இன்னைக்கு பிதாவுடைய வலது பார்சல இயேசு வீட்டிருக்கிறாங்க. ஆகையினால் ரெண்டையும் மறந்து போக கூடாது. எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக இயேசு உயிரோட எழுந்தார். இந்த காசு தான் செல்லும், இந்த விசுவாசம் தான் செல்லும். இதை வச்சு நீங்க எங்க வேணாலும் போகலாம், பிசாசை எப்படியும் ஜெயிக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் கல்லறையிலே வைத்து கல்லறையோடு போகல, கல்லறை திறக்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய கல்லறையை திறந்து இருக்கிறது. அதை பார்க்க தான் எல்லா ஜனங்களும் இஸ்ரேல் உலக நாடுகள்லாம் போய் இந்த கல்லறையை பார்க்க போகிறது. அவருடைய கல்லறை இன்றைக்கு திறந்தே இருக்கிறது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் உயிரோடு வலது வருஷத்தில் பிதாவுடைய வலது வருஷம் வீட்டு இருக்கிறார். சுவிசேஷத்துடைய முக்கிய பகுதியாய், அதாவது மார்க் இந்த சுவிசேஷத்துடைய கடைசி பகுதி இப்படி சொல்லப்பட்டிருக்கு. போய் அவர் பிதாவுடைய வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்தார் என்று சொல்லி இந்த சுவிசேஷம் முடிவடைகிறது. திருப்புங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம், மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம், திருப்பிக்குள்ள மார்க் 16:19 வசனம். மார்க் 16:19. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். இதுக்கு மேல நிறைய காரியத்தெல்லாம் ஆண்டவர் சொல்றாங்க. உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நான் தனியா இல்ல, நான் பிதாவிடத்துல போறேன், இப்ப பசுத்த ஆவியானவர் நான் உங்களுக்கு அனுப்புறேன், அவர் வருவாரு, அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவாரு, அவரை என்ன உங்களுக்கு காண்பிப்பாரு. அதெல்லாம் யோவான்ல இருக்கு. என்ன காண்பிப்பாரு, என்னுடைய எடுத்து உங்களுக்கு போதிப்பாரு. நீங்க பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், இதெல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாராம், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். இன்னைக்கும் தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒருவரையும் கவனிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ரட்சிப்பு சாதாரணதாய் வந்தது அல்ல, இது வழக்கமாய் நடக்கிற காரியம் அல்ல. இயேசுவை அவர்கள் ஒரு நாள் அவர்கள் சிலுவையிலே அவர்கள் அறைந்து கொலை செய்தார். ஆனால் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அவமானத்தின் நிந்தையும் சகித்தார். ஒவ்வொரு நாளும் சுயத்துக்கு மரித்தார். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் சிலுவையில மரிப்பது, அனுதினமும் சுயத்துக்கு மரிப்பது, இதுதான் கிறிஸ்துனுடைய ரகசியம், மகா ரகசியம்.
கிறிஸ்துவின் உடையவர்கள் தன்னுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருப்பார். ஏதோ ஒரு நாள் அவர் அறைந்தாங்கன்னு இல்லை, ஒவ்வொரு நாளும் தன்னை அறைவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த உண்மையை தன்னை அறையப்படுவதற்கு, காரி திப்பப்பட, அவமானப்பட, அவர் தன்னை பிக்கப்பட ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்தார். இதுதான் குருநாதர் சென்று போன அந்த அடிச்சுவடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாழிருந்த நாட்களில், கடைசி நாட்கள் ஏதோ தற்செயலா ஏதோ இயேசுவின் மரணமும் இயேசுவின் உயிர்த்தெழுதலும் எதுவும் நடந்ததில்லை. இதெல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே பிதாவுடைய மனதில் இருந்தது. ஏன்னா இந்த உரத்தனுக்காக, இந்த உரத்தன் கெட்டு வீணாய் போகக்கூடாது என்பதற்காக தன்னுடைய செல்ல மகனை சின்னாபண்ணமாக்குவதற்காக சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். பெரியமானே, நீங்களும் நானும் மறந்து போக வேண்டாம். அந்த நாட்களில் ஏதோ இயேசுவின் மரணமும் இயேசுவின் உயிர்த்தெழுதலும் ஏதோ தற்செயலா ஏதோ நடந்ததில் இல்லை. பிதாவுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் தெரியுமா தன்னுடைய இருதயம், தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுப்பதற்கு. கடந்த நாள்ல என்னுடைய பையன் தான் சொன்னான், தன்னுடைய டாக்டருடைய பையனுக்கு ஒரு ஆப்ரேஷன், டாக்டருடைய பையனுக்கு ஆப்ரேஷன். அந்த டாக்டர் ஏராளமான நபருக்கு நல்ல ஆப்ரேஷன் பண்றவரு. ஆனா தாம் மகனுக்கு ஒரு ஆப்ரேஷன் வருதுங்கும் போது தான் பண்ணல, அதை வேறொரு டாக்டர்கிட்ட பண்ண சொல்லி எட்டி இருந்தார். அதே போலதான் பரலோகத்திற்கு பிதா தன்னுடைய செல்ல மகனை சிலுவையிலே அர்ப்பணித்தார். அது சாதாரணப்பட்டது இந்த ரட்சிப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூமியிலே வாழுற நாட்களெல்லாம் நாம் பெற்ற அந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை நாம் ஒருபோதும் அற்பமாய், அதை ஒருபோதும் கவலை இனமாய் இருக்க வேண்டாம். பயத்தோடும் நடுக்கத்தோடும், இயேசுவே நீ கல்வாரி சிலுவையில் எனக்காய் சிந்தப்பட்ட ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் இந்த பூமியில விலையே இல்லை ஆண்டவரே, நீ சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு. ஆனால் அந்த பூமியை நாட்கள் நன்றியுடன் நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நன்றியுடன் நான் இருக்கிறான். இந்த நாட்களில் நீங்களும் நானும் நன்றியுடைய ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். நாம் கேட்டது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்குறித்தார். முன்குறித்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்ம இன்னைக்கு உலகத்துல அதை வருஷம் கொண்டாடுறாங்க, வருஷம் அதை நினைவு கூறுறாங்க, வருஷம் அதுக்கு அதை நினைவு கூர்ந்து சில பேர் அந்த வருஷத்துக்கு மட்டும் ஈஸ்டர்ன்னு சொல்லி சபைக்கு போவாங்க. அப்படி நம்ம இல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எனக்காக உணர்ந்தாங்க, எனக்காக சிலுவையில் மரித்தாங்க அப்படிங்கிறத நாம் உணரும்படி உணர்ந்து அதன் மூலம்தான் நமக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்தது. ரட்சிப்பு ஏதோ ஒரு சாதாரணமாய் கிடைக்கிறதல்ல, அது வெளியேறப்பட்டது. அந்த ரட்சிப்பை எல்லா மனுஷருக்கும் கொடுக்கத்தக்கதாய் அவர் சிலுவையில் மரித்தார். அதை நம்ம அசால்ட்டாகவோ அல்லது அது ஒரு பொருள்படுத்தாதையே நம்ம இருந்தோம் என்றால், அது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை நாம் மீண்டும் அவரை சிலுவையில் அறையிறோம், காலில் மிதிக்கிறோம்னு அர்த்தம். ஆனா ஆண்டவரே, அந்த ரட்சிப்பை நான் அதை கனமா எண்ணற ஆண்டவரே, நான் அதுக்கு மதிக்கிற ஆண்டவரே, அதை நான் மதித்து நான் உண்மையில வாழ்ற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம அதை மதித்து அதை கனம் பண்ணி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம் கீழ்ப்படிந்து நம்மை தாழ்த்தி நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் உமக்காக வாழ்றேன், அதை மதிக்கிறேன்னு சொல்லி அப்படி நான் வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வாசித்தது போல ஆண்டவரை குறித்து
எத்தனையோ தீர்க்கதரிசிகளும் வித்துவான்களும் ஞானிகளும் ஆண்டவர் இப்படி மரித்தாங்க, இப்படி வருவாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஏசாயால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னதாக 450 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் ஏசாயா. அவர் சொல்றார், கண்கூடா பார்த்தது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிலுவையை அவர் கண்கூடா பார்த்தது போல எழுதியிருக்கிறார். அவருக்கு நாணமும் அவருடைய வாசிக்கிறோம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 53ல ஐம்பத்தி மூணு ஒன்று பக்கம் 860 எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்பினார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. கண்கூடா நேராக பார்த்தது போல சொல்றார். அவருக்கு என்ன இல்லைன்னா அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. நேச்சரா பார்த்தது போல சொல்றார். அவர் எப்படி இருந்தார்னா, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவராயிருந்தார், பாடு அனுபவித்தவராயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை நாம் எண்ணாமல் போனோம். தன்னையும் அதை உட்படுத்தி, அந்த சம்பவத்துல தன்னையும் உட்படுத்தி நாம் அப்படிங்கிறார் அந்த ஏசாயா. இப்படி நம்முடைய யாருக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்குன்னா, ஆண்டவரே நீ சிலுவையில் மரித்தது எனக்காக, ஆண்டவரே என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக ஆண்டவரே நீர் சிலுவையில் மரித்தீங்கப்பா. இது என்னுடைய அக்கிரமம் ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய அக்கிரமத்துக்காக நீங்க அஷ்டபடம் பட்டீங்க ஆண்டவரே, நீர் பாடு அனுபவித்தீங்க ஆண்டவரே. எங்களுடைய முகங்களை எல்லாம் நாங்கள் மறைத்து கொண்டோம். இது அவர் கண்கூடா நேச்சரா பார்த்ததை போல எழுதுறார். இப்படி நம்முடைய ஆவியிலும் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே என்னமத்தான் நீங்க துக்கத்தை அனுபவிச்சீங்க ஆண்டவரே, என்னமத்தான் நீ பாடு அனுபவித்தீங்க ஆண்டவரே. உங்களுக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை ஆண்டவரே. நீ துக்கம் நிறைந்தவரா இருந்தீரப்பா. இதெல்லாம் எது நம்மனா இந்த ஒரு பாவி நிமித்தம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பாவி நிமித்தம் நீங்க அந்த தேவலோகத்தை விட்டு இறங்கி பூமிக்கு வரும்படி செய்தது ஆண்டவரே. அது என்னன்னா என்னுடைய பாவம் ஆண்டவரே, என்னுடைய மீறுதல் ஆண்டவரே. இப்படி ஒரு மனுஷன் தன்னுடைய நிலைமை குறித்து உணர்ந்து, தான் நிலைமையை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் வருவதா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்படி அவர் சொல்லிட்டு சொல்றாரு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். அவர் தேவனால் அதெல்லாம் நடந்தது, முன்கூட்டியே நடந்தது. முன்கூட்டியே இது தேவனுடைய திட்டம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா அது அல்ல. இதெல்லாம் நம்முடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய பெருமை, என்னுடைய மேட்டுமை, என்னுடைய கோபம், என்னுடைய எரிச்சல், என்னுடைய கண்களின் இச்சை, மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் அவரை என்ன செய்ததுன்னா சிலுவையில் அறைந்தது. இதெல்லாம் என்னுடைய பாவம் ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமம் ஆண்டவரே. உம்மை சிலுவையில் அறைந்ததப்பா ஆண்டவரே. நான் உணர்வு அடைகிறப்பா ஆண்டவரே. நான் உம்மை சிலுவையில் அறைந்துட்டப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே. என் பாவத்துக்காக நீங்க ஒப்பு கொடுக்கப்பட்டீங்க. ஆண்டவர் சொல்லும்போது தன்னை ஆண்டவர் எப்படி நம்மளை நேசிக்கிறார்னா, அவர் நமக்காக மரித்தது நிமித்தம் தன்னுடைய நேசத்தை நமக்கு காண்பித்தார். ஒருவன் தன்னுடைய சிநேகிதனுக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுப்பான் என்று ஆண்டவர் சொல்வார். யோவான் 15 நான் வாசிக்கிறோம், 15:8 என்னன்னு நினைக்கிறேன். அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவன் தன்னுடைய சிநேகிதனுக்காக, அந்த வசனத்தை நான் வாசிப்போம்.
யோவான் 15ஆம் அதிகாரம் 13. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. என்ன சொல்றாருன்னா, ஒருவன் தன்னுடைய சிநேகிதனுக்காக கொடுக்கிற ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. அப்படின்னா, ஆண்டவரே என்னை நேசித்தது நிமித்தம் உம்முடைய ஜீவனையே கொடுத்தீங்க. ஆண்டவரே உம்முடைய வாழ்க்கையே, உம்முடைய ஜீவனையே, உம்முடைய உயிரையே எனக்கு கொடுத்தீங்கப்பா. கொடுத்துதான் என்னை நேசித்தீங்க. இப்படிப்பட்ட அன்புதான் அந்த அன்பு. அது மட்டுமல்ல, அவர் என்னை நீதிமானாக்கும்படி உயிரோடு எழுப்பப்பட்டார். இந்த வசனத்தை எழுதியிருக்கு, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மீது வைத்து தமது அன்பை விளங்க பண்ணினார். அதுக்கு 24 நான் வாசிச்சோம்னா, நம்மை நீதிமானாக்கும்படி அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். நம்முடைய பாவத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அடுத்தபடி நம்மை நீதிமானாக்கும்படி அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். என்ன ஒரு ஆச்சரியம்! அவர் உயிரோடு எழுந்தார். இதுதான் மகா பெரிய ரகசியம். என்னை நீதிமானாக்கும்படி, என் பாவத்தை மன்னிக்கும்படி, என் மீறுதல்களை மன்னிக்கும்படி அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். என்னுடைய பாவத்தை எல்லாம் ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் வந்து அறிக்கையிடும் போது எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறார். எல்லாவற்றையும் மன்னித்து அவர் மறக்கிறார். ஒரு வசனம் உண்டு, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, கிழக்கு மேற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன் பாவங்களை, அந்த வசனம் தெரியுமா உங்களுக்கு? சங்கீதம் 103 சங்கீதம் 103 12வது வசனம். மேற்குக்கும் பக்கம் 734 பழைய ஏற்பாடு. 103ஆம் சங்கீதம் 12வது வசனம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். என்ன ஒரு ஆச்சரியம்! அவர் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, கிழக்கு மேற்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் ஜெயம் பெற்றார். அவர் உயிர்த்தெழும்போது என்னுடைய பாவத்தை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் தூக்கி எறிந்தார், தூரப்படுத்திட்டார். இன்னொரு வசனம் என்னன்னா, என்னுடைய பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டார். சில நேரத்துல நம்முடைய பாவத்தை, நம்ம கடந்த காலங்கள்ல செய்த குற்றங்களை அல்லது நம்முடைய தவறுகளை நம்முடைய மனசாட்சியோ அல்லது மனுஷர்களோ பிசாசோ சொல்லும்போது நம்ம சொல்லணும் இந்த வசனத்தை, என்னுடைய பாவத்தை என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூரப்படுத்தி இருக்கிறார், இன்னொன்னு சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டிருக்கிறார். அந்த வசனம் மீகாவுல வாசிக்கிறோம். மீகா 7ஆம் அதிகாரம். மீகா 7ஆம் அதிகாரம் பக்கம் சொல்லுங்க. பக்கம் 1080. 18 நான் வாசிக்கிறேன். அவர் சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதல்களை மன்னிக்கிற தேவரேருக்கு ஒப்பான தேவன் யார்? அப்படின்னா, மீறுதல்களை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? எவ்வளவோ ஆத்திர, எவ்வளவோ மொட்டையடிக்கிறது, எவ்வளவோ காரியங்கள் மனுஷர் செய்யறது, விரதம், நோன்பு, எத்தனையோ காரியங்கள் மனுஷன் செய்யறான். எதுக்குன்னா தான் பாவம் மன்னிக்கப்படணும், தன்னுடைய அக்கிரமம் நிவர்த்தி ஆகணும்.
என்னென்னமோ செய்யறான். 40 நாள் உபவாசம், 40 நாள் விரதம், இப்படி எத்தனையோ காரியங்களை மனுஷர்கள் செய்திருக்காங்க. என் முன்னோர்கள் எல்லாம் அப்படி செய்திருக்காங்க. மொட்டை அடிப்பது, மொட்டை அடிக்கிறது அப்படின்னா லேடிஸ் வரைக்கும் மொட்டை அடிச்சிருக்காங்க. இப்படி மொட்டை அடித்து தன்னுடைய அக்கிரமத்தை, தன்னுடைய காரியங்களை நிவர்த்தி செய்வதற்கு. ஆனால் யார் அதை செய்வாங்க? யார் அதுக்கு விடுதலை தருவாங்கன்னா, இங்க நான் வாசிக்கிறோம், அதுல வாசிக்கிறோம், மீறுதலை மன்னிக்கிற தேவரேருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். சமுத்திரத்தின் ஆழத்துல, சமுத்திரத்தின் ஆழத்துல. எமிக்கார் மைக்கேல் அம்மா சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே, என்னுடைய பாவம் காணப்படாதபடி, மீண்டும் தலை தூக்காதபடி சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டீங்க ஆண்டவரே. அது மேல பெரிய கல்லையும் பாறாங்கல்லையும் தூக்கி வச்சிட்டீங்க. அது என் மாம்சத்துல இனிமே காணப்படாது, என் வாழ்க்கையில காணப்படாது. கோபத்தையும் எரிச்சலையும் பாவத்தையும் அக்கிரம சிந்தையும் என்னுடைய அநியாயத்தையும் என்னுடைய மீறுதல்களையும் சமுத்திரத்தின் ஆழத்துல வச்சுட்டீங்க ஆண்டவரே. என் வாழ்க்கை புதுசா இருக்குன்னு ஆண்டவரே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கானா? புது சிருஷ்டியா இருக்கான் ஆண்டவரே. நான் புது சிருஷ்டியா இருக்கேன் ஆண்டவரே. பலவைகள் எல்லாம் ஒளிந்து போன ஆண்டவரே. நான் இப்ப கிறிஸ்துக்குள்ள இருக்க ஆண்டவரே. புது மனசு, புது இருதயம், புது வார்த்தை, புது பரிசுத்தாவியானவர் ஆண்டவரே. சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டீங்க ஐயா. நான் இப்ப கிறிஸ்துக்குள்ள இருக்க ஆண்டவரே. என்னுடைய மனசும் என்னுடைய ஆவியும் புத்துணர்வு பெறணும் ஆண்டவரே. நான் குந்தி குந்தி வாழ்வதல்ல ஆண்டவரே, நான் விடுதலை பெறணும். இப்படி அவர் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுருவார். பூர்வீக காரியங்கள் எல்லாத்தையும் அப்படி போட்டுருவார். என்ன ஒரு ஆச்சரியமான அன்பு! அவர் உயிர்த்தெழுந்தார். இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு அவர் உயிர்த்தெழுந்தார். ஆழத்தில் போட்டுட்டு அவர் உயிர்த்தெழுந்தார். இன்னொரு இடத்தை வாசிக்கிறோம், அவர் இனி நான் நினையாதிருப்பேன். என்ன ஒரு ஆச்சரியமான அன்பு! நான் உன் பாவத்தை இனி நான் நினைக்க மாட்டேன். என்ன ஒரு அன்பு! மனுஷர்கள் நம்மள எப்பவோ செய்த தப்ப இந்த நாள்ல இப்படி செய்தாங்க, இந்த வருஷத்துல இப்படி செய்தாங்க, இந்த காலத்துல இப்படி செய்தாங்க. ஒரு மனுஷன் மனம் திரும்பி இருப்பான். ஒரு மனுஷன் அவன் தான் பாவத்தை உணர்ந்திருப்பான். ஆனா எப்பவோ செய்த தப்ப இப்பவும் ஞாபகப்படுத்துவாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவரோ அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் இந்த நேரத்துல தவறிட்டப்பா, ஆண்டவரே என் அநியாயத்தை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்கன்னு உணர்வு அடையும் போது அவர் என்ன செய்யறாருன்னா, நான் உன் பாவத்தை இனி நினையாதிருப்பேன். எபிரேயர் 8ல நான் வாசிக்கிறோம், 8லயும் வாசிக்கிறோம், 10லயும் நான் வாசிக்கிறோம். எபிரேயர் பக்கம் 10ல நான் வாசிப்போம். 10 எந்த நாட்கள் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இது சொல்றார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாட்களுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து, எழுத்தால் அல்ல, அவருடைய பிரமாணங்களை வாழ்க்கையில இருதயத்தில் எழுதி எழுதி வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களை நான் இனி நினையாதிருப்பேன். இன்னொரு ஆச்சரியம்! இனி நான் நினைக்கவே மாட்டேன். அவர்களை
என்னுடைய பிரமாணங்களை கை கொள்ளும்படி, ஒரு புது இருதயத்தை பெறும்படி, லகுவாக இருக்கும்படி அவருடைய பிரமாணங்களை என் இருதயத்தில் வைப்பேன். ஆம், நான் வாசிக்கிற இந்த வாசித்த பகுதி, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே என்னுடைய இருதயத்துல மனதுல உண்டா இருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு சமயம் நான் அறிக்கையிடணும் ஆண்டவரே. ஒவ்வொரு சமயம் இதெல்லாம் எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த பிரமாணங்களை நாம் மனதில் வைக்கும்போது அவர் நம்முடைய பாவத்தை நினையாது இருக்கிறார். நினைக்கிறதே இல்லை. அவர் மன்னிக்கிறார், தயவுபடுத்திருக்கிறார். ஒவ்வொரு சமயம் அவர் நினையாது இருக்கிறார். எப்படின்னா ஆதி நாட்கள்ல நாம பார்த்தோம்னா அவர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை பலி செலுத்துவாங்க. தினந்தோறும் பலி உண்டு, வருஷத்துக்கு ஒரு பலி உண்டு. ஆனா இந்த வருஷத்துக்கு ஒரு பலி எதுனா அவங்க அறிக்கிடுவாங்க, மீண்டும் போய் பலி செலுத்துவாங்க. ஆனா இந்த பலியோ அவர் பிரதான ஒரே பலியாய் வந்தார். நீ நினையாதிருப்பேன் அப்படின்னா எல்லா மெமரியும், எல்லா பாவத்தினுடைய அந்த மெமரியும் அழிச்சிட்டா இனிமே பலி செலுத்த தேவையில்லை. அது போல ஆண்டவர் நமக்கு ஒரே பலியாகி எல்லா பாவத்தையும் மன்னித்தார், எல்லா ஆக்கிரமங்களையும் நீக்கினார். ஆகையால் அந்த உன்னதமான ஆண்டவரை நாம் பின்பற்றுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். நாம் கேட்டோம், நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார்னு. வேதம் சொல்கிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்னு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அது இன்னைக்கு திடீர்னு நடந்த ஒரு காரியம் இல்லை. என்றைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ அன்றைக்கே ஆண்டவர் ஒரு முடிவெடுத்தார். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், நீ அவன் தலையை நீ நக்குவாய், காலை நக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நாம் முழுக்க முழுக்க ஆதாமினுடைய பிள்ளைகள். நம்முடைய ஜென்ம சுபாவமோ பாவத்தால் புறையோடி போனது. அப்படிப்பட்ட புறையோடி போன நம்மை மீட்பது, ரட்சிக்கப்படுவது என்றால் அவ்வளவு சாமானியம் கிடையாது. கேட்டோம், ஒரு நூல் கண்டு இருக்குன்னு சொன்னால் அது சிக்கு விழுந்து போயிட்டுன்னா அதை சிக்கு எடுக்கிறது அவ்வளோ சாமானியம் கிடையாது. நான் சமயத்தில் பார்த்துருக்கேன். லேசாக ஒரு சுருக்கு தான், எவ்வளவு தான் அதை சரி பண்ணினாலும் அந்த நூல் கொண்ட சிக்கு எடுக்க முடியாது, அதை தூக்கி எறிய வேண்டியதுதான். அதே போல் நாம் தூக்கி எறியப்பட வேண்டியவர்கள், கெட்டுப்போனவர்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். கெட்டுப்போனது ஆண்டவர் சொல்லுவாங்க, நான் பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்னு இருக்கும். இன்றைக்கி திருந்துவோம், நாளைக்கு திருந்துவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. கோடைக்காலம் சென்றது, மாரிக்காலம் சென்றது, இஸ்ரவேலோ மனம் திரும்பவில்லை என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஏதோ ரட்சிப்பை குறித்து என்னைக்கோ ஒரு நாள் கேட்கிறோம் என்பதல்ல. ஆனால் நாம் வந்த வழி, என்னுடைய நிலைமை என்ன, நாம் 100க்கு 100 மரணத்திற்கென்றே குறிக்கப்பட்டவர்கள், நரகாக்கினைக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட நம்மை தான் தேவன் அவர் அந்த இடத்துல அவர் தன்னுடைய ஆத்மாவை ஊற்றி, அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஏசாயாவில் கேட்டோம், 53ஆம் அதிகாரத்தில் ஏசாயாவின் புஸ்தகம் 53. இதை நாம் ஆழ்ந்து தியானித்தோமானால்
அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவர் பட்ட பாடுகள் எல்லாம் நமக்காக பட்டார், நமக்காக அடிபட்டார். ஆனால் நாம் எப்படி எண்ணுகிறோம் என்றால், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பொறுப்பு யாருக்குன்னா நமக்கு தான். ஆனால் பொறுப்பை உணராதவர்கள், உணராமல் நாம் பாவத்தோடு பாவத்தை கூட்டுகிறவர்களாக தான் நாம் இருக்கிறோம் ஒழிய, அவர் நமக்காக பட்ட பாடுகள், பட்ட பிரயாசம், அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, இதையெல்லாம் நாம் அதிகமாய் தியானிக்கிறதில்ல. பிரியமானவர்களே, ரட்சிப்புங்கிறது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற வாயை திறவாமல் இருந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அவர் கேட்டது போல அவர் 100% அவர் தேவனாயிருந்தவர். அவர் பிதா இங்கே அனுப்பும் பொழுது அவர் இப்படியெல்லாம் காரியங்கள் இருக்கும் என்று சொல்லி தான் அவர் அனுப்பினார். ஆனால் அவர் எல்லாவற்றுக்கும் அவர் தயாராகத்தான் இந்த பூமியில் அவர் வந்தார். அவர் சிலுவையில் அறையப்படுவதை குறித்து பேசும் பொழுது பேதுருவோ அவரை தோளின் மேல் கை போட்டு, என்ன இப்படி பேசுகிறீங்க, நாங்கள் உங்களை ராஜாவாக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் அழைத்து கொண்டு போனார். ஆனால் ஆண்டவரோ அவரை கடிந்து கொண்டு, அப்பாடா போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறாயின்னு சொல்லி அவனை கடிந்து கொண்டார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அதை தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எவ்வளோ காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். பவுல் சொல்வார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டுவிட்டேன், அவற்றை குப்பையுமாக எண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தது, எனக்காக உலகத் தோற்றத்திற்கு முன்னுமே முன்குறிக்கப்பட்டது. என்னுடைய பாவங்களுக்காக கேட்டோம். இந்த ஒரே ஒரு மனுஷன் பாவம் செய்திருப்பானால் அவன் ஒருவனுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருப்பார்னு சொல்லி, அந்த அன்பை நாம் ருசித்திருக்கிறோமா, அறிந்திருக்கிறோமா? நம்மை நாம் தியானிப்போம். பிரியமானவர்களை, சாதாரணமாக பார்த்தோம்னா நம்முடைய வீடுகளில் சாதாரணமாக நான் கடந்த நாட்களில் யோசித்து பார்த்தேன். வேதம் சொல்கிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 806 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஏற்கனவே நாம் கேட்ட வார்த்தைகள் தான். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாவம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி
உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமில்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது. உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பாழ்ந்தேசம் போல் இருக்கிறது. சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்திலுள்ள ஒரு குச்சிவை போலவும் வெள்ளரி தோட்டத்திலுள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் இருந்திருக்கிறாள். சேனைகளின் கர்த்தர் தமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதாமை போலாராகி குமராவுக்கு ஒத்திருப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. அதாவது வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் செக்கச் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு எரியாவீர்கள். கர்த்தரின் வாய் எதை சொல்லிட்டுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். நாம் இன்றைக்கி பார்த்தோம்னா குடும்பங்களில் புருஷன் மனைவி பிள்ளைகள் நாம் வளர்க்குற ஆடு மாடுகள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் என்னோடு பேசின காரியம் சாதாரணமாக ஒரு ஒரு மாடு நிறையா வளர்த்தேன். ஆனால் ஒரே ஒரு கடைசியாக போட்ட ஒரு கன்றுக்குட்டி இருந்தது. அது சின்ன பிள்ளையிலேருந்து அது மாடுகள்லாம் இல்லாதனால எங்களோட ரொம்ப கவனமாக இருக்கும். எங்களுடைய போகிறது வர்றது எங்களுடைய சிம்டம்ஸ் எல்லாமே அதுக்கு புரியும். அது இப்போ சமீபத்தில் கன்று போடுற ஒரு சூழ்நிலையில் இருந்தது. ஆனால் அதோட தலைச்சங்கிட்டாங்கிறதுனால முடியல அதால். அப்போ நான் கிட்டே போய் உட்காந்துருக்கும் பொழுது டக்குன்னு என் மடியில் தலையை வச்சு படுத்துட்டு அப்படியே கிட்டத்தட்ட கன்று போடுறது வரைக்கும் நான் அதை தலையை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிற்பாடு 1 மணி நேரம் நான் ஏந்திரிச்சேன்னா அது ஏந்திரிச்சிருக்கும். அப்போ தான் நான் புரிஞ்சு பார்த்தேன், பரவாயில்ல ஆண்டவரே, மாடு கூட அது எவ்வளவா தன்னை அறிஞ்சிருக்கு. ஆனால் ஆடு மாடுகளை கூட ஆடு மாடுகள் நம்மளை அறிஞ்சிருக்கு, நாம் அதை அறிஞ்சிருக்கிறோம். ஆனாலும் தேவனை அறிகிற அறிவு, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருக்கிறாரா? அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது? இன்றைக்கி உலகத்தாரெலாம் பார்த்தோம்னா நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய உறவுகள்லாம் நம்முடைய கஷ்ட நஷ்டத்துலேயோ பிரச்சனையிலையோ அந்த அளவுக்கெல்லாம் கிட்டக்க வரமாட்டாங்க. ஆனால் நம்முடைய தேவனோ உலகத் தோற்றத்துக்கு முன்னுமே நம்மளை முன்குறித்து நாம் அவரை தேடினாலும் தேடாட்டினாலும் நம்மையில் அவர் அக்கறை உள்ளவராய் தம்முடைய சொந்த குமாரனை அவர் அனுப்பி நமக்காக அவர் இரத்தம் சிந்தி அவர் கல்வாரியிலே அவர் நமக்காக பட்ட பாடுகள் இவ்வளவும் முடித்து, அது மட்டுமல்ல, நான் போகிறேன், நான் போகவில்லை என்றால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார், இனிவரும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லி அவர் அதோடு விடலை. எப்படி அந்த நல்ல சமாரியன் அவன் போகும் பொழுது அந்த அந்த இது நடத்துகிறன்ட்ட சொல்லிட்டு போனான். என்னென்னா, இவனுக்கு உண்டானது எல்லாத்தையும் இவனுக்கு மேற்கொண்டு கொஞ்சம் பண முடிப்பையும் கொடுத்து நான் வர்ற அளவும் அவனுடைய காயத்துக்கு மருந்து போட்டு அவனை பார்த்துக்க சத்திரத்தில் சொல்லிட்டு போவான். அதே போல் தான் நம்முடைய ஆண்டவர், அவர் பரலோகத்துக்கு அவர் உயிர்த்தெழுந்து சென்றாலும் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி அவர் முற்றுமுடிய நம்மை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். யார் அவ்வளோ அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்க? என்னுடைய மனதில் சிந்தையில் நான் தவறும் பொழுது அவரை தேடும் பொழுது அவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். வேதத்தில் பார்க்குறோம், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். பழைய ஏற்பாட்டு நாட்களில் வாழ்க்கையில் வாழ்ந்த தேவனுடைய மனுஷர்கள்லாம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி நாம் உலகத்தில் இருக்கிறோம். தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படி? ஆண்டவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? அவர் அவர் தேவனாய் எல்லாருக்கும் காண்பிக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவரை அவர் பிதா என்று அறிமுகப்படுத்தி வைத்தார். அவர் மூத்த குமாரனாய் பிதாவுக்கு அவர் இருந்தார். அவர் நம்மை இளைய சகோதரர்களாய் சகோதரிகளாய்
எப்படியாகிலும் அவருடைய பாரமெல்லாம் என்ன தெரியுமா? அவருடைய பாரமெல்லாம், பிதாவே நாமும் நீரும் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி தான் அவர் கரை உள்ளவராக இருந்தார். அந்த குடும்பத்தோடு நாம் இணைக்கப்படணும். அந்த உறவு, உலகத்து உறவுலாம் ஒன்றுமே இல்லைங்க. நான் தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது? அந்த உறவு, அவருடைய மனசை, அவருடைய சிந்தையை நான் அறிந்திருந்தேனே. ஆனால் பவுல் சொல்கிறது போல, அவருக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன், அவற்றை குப்பையுமாக எண்ணுகிறேன். அதனால் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, குமாரனையும் பிதாவையும், அவருடைய அந்த வார்த்தையை நாம் ஒரே ஒரு வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 நான் வாசிக்கிறேன். பக்கம் 153. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, அவர் நிறைய காரியங்கள் சொல்கிறார். அந்த 15, 16, 17 அதிகாரங்களில் பார்த்தோம்னா எப்படிலாம் நடக்கும்ங்கிறத சொல்லிவிட்டு, இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னமே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்த எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயிற்றென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் சொல்கிறாங்க, நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி தான் அவருடைய பாரமாக இருந்தது. பிரியமானவர்களே, ஏதோ எப்போவோ நடந்த ஒரு சங்கதி. 2000 வருஷங்களுக்கு முன்பாய் அவர் பாடுபட்டது, அடிக்கப்பட்டது, அவர் அந்த நாசரேத்து ஊரில் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு அடங்கி இருந்தது, கீழ்ப்படிந்திருந்தது, அவர் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் நமக்கு புஸ்தக வடிவில் இன்றைக்கி எழுதப்பட்டிருக்கு. சில சம்பவங்கள், வரலாறுகள்லாம் பார்த்தோம்னா வரலாறாக படிக்கிறோம். அது என்னமோ தாத்தா பாட்டி பேசுகிற கட்டுக்கதைகள், கிழவி பேச்சுகள் அல்ல. இதை ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 பக்கம் 122, 13வது வசனம், 24ஆம் அதிகாரம் 13லிருந்து நான் வாசிக்கிறேன். நாம் எல்லோரும் கேட்ட வார்த்தை தான். ஆனால் இந்த ரட்சிப்பு, இந்த காரியத்தை குறித்து இயேசு கிறிஸ்து எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார், தன்னுடைய சீஷர்கள் விளங்கி கொள்ளணும்னு சொல்லி இதில் எழுதப்பட்டிருக்கு. எனக்கு இந்த சத்தியங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13லிருந்து நான் வாசிக்கிறேன். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவூர் என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள்.
இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்று கேட்டார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளேயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றார். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். தம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரோ இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தாரை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி அவர்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்தைய இருதயமுடையவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அந்த தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர்கள் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே கூட தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படிக்கு உள்ளே போனார். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விவரித்து காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவரோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்லை கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த காரியங்களை அந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு விளங்க பண்ணணும்னு சொல்லி அவர்களோட கூட அந்த எருசலேமில் நடந்தது, இயேசு கிறிஸ்து மோசே முதலான தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாம் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படி நடந்ததை அவர் விவரித்து காண்பித்தார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இப்படி தான் இன்றைக்கும் நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது. அவர் வாழ்ந்த வாழ்க்கை மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக செய்த தியாகங்கள், அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, ரட்சிப்பை உண்டு பண்ணினது, நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்ததற்கு எவ்வளவு அவர் பாடுபட வேண்டியதாக இருந்தது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆம் பிரியமானவர்களே, அதை நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு அந்த எம்மாவூர் சீஷருடைய கண்களை திறந்த தேவன் நம் ஒவ்வொருவருடைய கண்களையும் இந்த நாட்களில் திறப்பாராக. ஆமென். பரலோக தகப்பனே, மை நன்றியோடு மை துதிக்கிறோம். உம்முடைய நேசகுமாரனை கொடுத்து எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தவரே, உமது அன்பை விளங்க பண்ணினவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம்சாமி, எங்கள் பாவங்கள் நிமித்தமாய் நீர் சிலுவை சுமந்தவரே, ஆண்டவரே, எங்கள் அக்கிரமத்து நிமித்தமாய் நீங்கள் அடிக்கப்பட்டீங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் பாவங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு நீர் மரித்தீர். ஆண்டவரே, எங்களை நீதிமானாக்கும்படி உயிரோடு எழுந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாமி, நாங்களும் கிறிஸ்துவோடு கூட எழுந்துவிட, கிறிஸ்துவோடு கூட அந்த புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவன் கிறிஸ்துவோடு கூட
எழுந்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் கேட்டது போல அந்த எம்மாவூர் சீசர்களோடு கூட ஆண்டவரே நீர் பேசிக்கொண்டு போனீரப்பா. அதுபோல எங்களுடைய இருதயங்களில் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்களுடைய குருட்டுத்தன்மையை, எங்களுடைய மந்த புத்தியை, எங்களுடைய பெருமையை, எங்களுடைய மேட்டுமையை ஆண்டவரே, நாங்கள் சரியாக வேண்டியவைகளை, மனம் திரும்ப வேண்டியவைகளை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீர் போதிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை வருந்தி வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் போகிறவரை போல் எங்கள் வாழ்க்கையில் இருக்க வேணாம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் வரணும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் வருந்தி கேட்குறோம் அப்பா. ஆண்டவரே, அப்பத்தை பிட்டு கண்களை திறந்தவரே, எங்களுடைய வாழ்க்கையின் திறக்கப்பட உதவி செய்யும்ப்பா. எங்களுடைய குருட்டுத்தன்மை, எங்களுடைய மலட்டுத்தன்மை மாறும்படி உதவி செய்யும்ப்பா. உம்மை காணும்படி உதவி செய்யும். நாங்கள் இந்த பூமியில் மாம்சத்தில் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவின் ஆவியுடையவர்களாய், கிறிஸ்துவின் மனதை பெற்றவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. தேவையோடும் இருதயத்தில் பாரத்தோடும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுவிப்பீராக. ஆண்டவராக இயேசுவே, நாங்கள் அன்பிலே குற்றமில்லாதவர்களாய், மாசில்லாதவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. அதற்காகவே உலகத் தோற்றத்துக்கு முன்னவே எங்களை முன்குறித்த எங்கள் இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு வேண்டிய கிருபை தாங்க சாமி, வழி நடத்தும். கூடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளின் ஆகாரத்துக்காய் ஜெபிக்கிறோம். படைத்த கரங்களை ஆசீர்வதியும். இன்னும் உமக்காய் வாழ உதவி செய்யும் சாமி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.